நமஸ்காரம். சேக்ரெட் சனாதனம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம காசி யாத்திரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் முதல் அங்கமாக ராமேஸ்வர யாத்திரை, இதை பற்றி இன்றைக்கி பேச இருக்கோம். ராமேஸ்வர யாத்திரைக்கு கிளம்ப போகிறவா அவர்கள் கணவன் மனைவியாக கிளம்புவது உசிதம். கணவன் மனைவியாக தான் கிளம்பணும். அந்த கணவனுடைய சகோதரர்கள் இருக்கும் பட்சத்தில் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து கிளம்புறது ரொம்ப விசேஷம். கிளம்புவதற்கு முன்னால் விநாயகரை தரிசனம் செய்து கொண்டு விநாயகர் பூஜை செய்துவிட்டு குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு குருவை வேண்டிக் கொண்டு பித்திருக்களை எல்லாரும் வேண்டிக் கொண்டு எங்களது பிரயாணம் இனிமையான பிரயாணமாக அமைய வேண்டும், யாத்திரை நல்லபடியாக முடிய வேண்டும், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நல்லபடியாக கிளம்புவோம். ஊருக்கு கிளம்புபவர்கள் தேவையான துணிமணிகளை எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் ராமேஸ்வரத்தில் 3 இடத்தில் நீங்கள் தீர்த்தஸ்தானம் செய்ய வேண்டியிருக்கிறது. அக்னி தீர்த்தத்தில் குளிக்கும்படியாக இருக்கும், கோயிலில் குளிக்கும்படியாக இருக்கும், தனுஷ்கோடியில் குளிக்கும்படியாக இருக்கும். ஆகிய 3 இடங்களிலும் உங்கள் துணி நடையும் போது காய வைப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. ஆகிய தேவையான துணிமணிகளை எடுத்துக்கொள்ளவும். யார் யார் பஞ்சகச்சம் கட்டுவதற்கு தேவையான வேஷ்டிகளோ அல்லது மடிசார் கட்டுவதற்கு தேவையான படகுகளோ தேவைப்படுபவர்கள் அதையும் எடுத்து செல்லவும். கையில் பஞ்சபாத்திரம் எடுத்து வைத்துக் கொள்ளவும். உங்களுடைய பித்திருக்களுடைய தந்தை வழி பித்திருக்கள் 3 தலைமுறை, தாய் வழி பித்திருக்கள் 3 தலைமுறை, எல்லாருடைய பெயர்கள் எல்லாம் தனியாக நோட் பண்ணி அது ஒரு அட்டையில் எடுத்து வைத்துக் கொள்ளவும். ஊருக்கு கிளம்பும்போது மன சுத்தத்தோடும் உடல் சுத்தத்தோடும் கிளம்ப வேண்டும். ஏனென்றால் பித்திருக்கள் செய்யும் காரியங்கள் இது பிரதானமானது. போகும் இடம் க்ஷேத்திரம், தெய்வ தரிசனம், சமுதிர ஸ்தானம், புண்ணிய நதிகள் ஸ்தானம் எல்லாம் இருக்கும்போது உடலும் மனம் சுத்தமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே எந்த விதமான திட்டும் இதில் கலக்கக்கூடாது. கணவன் மனைவியும் கூட எல்லா விதத்திலும் அவர்கள் தன்னையும் தன் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். எந்தவித ஆச்சார குறையும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இவர்கள் எல்லோரும் புறப்படுவதற்கு முன்னால் தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு கனவாடிகளோ அல்லது சாஸ்திரிகளையோ ஏற்கனவே கான்டாக்ட் பண்ணி நாங்கள் இந்த நாளில் ஊருக்கு வருகிறோம், எங்களுக்கு ஆவணம் செய்ய முடியுமா என்று கேட்டு தெரிந்து கொள்வது சௌகரியமாக இருக்கும். ஏனென்றால் திடீரென்று போகும்போது உங்களுக்கு தங்குவதற்கு இடம் அவர் செய்து கொடுப்பார். தேவையானால் உள்ள சாத்வீக உணவுகளுக்கும் அவரே ஏற்பாடு செய்வார். அவர் வீட்டிலே சாப்பிடலாம், இரவு பலகாரம் அவர் வீட்டிலே செய்து கொள்ளலாம், தேவையானால் அவர் வீட்டில் தங்கலாம். தங்க இயலாதவர்கள் பக்கத்தில் உள்ள நாட்டிகளில் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிக்கொள்ளலாம். ஆகவே இந்த விஷயங்களை எல்லாம் ஜாக்கிரதையாக நினைவில் கொண்டு ஏற்பாடுகளை செய்து கொண்டு ஊருக்கு கிளம்ப வேண்டும். நல்லபடியாக ஊருக்கு கிளம்பி ராமேஸ்வரம் சென்று சேர்ந்தவுடன் உங்களது சாஸ்திரிகளையும் கனபாடிகளையும் கான்டாக்ட் பண்ணவும். அவர் உங்களுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்ல துவங்குவார். முதலில் தாங்கள் ஊருக்கு சென்றவுடன் தாங்கள் எல்லோரும் அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய சமுதிர ஸ்நானம் செய்ய வேண்டும். சமுதிர ஸ்நானம் மிக விசேஷமான இடம். அக்னி தீர்த்தம் சீதா பிராட்டியார் அங்குதான் அக்னி குளியல் செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த இடத்தில் ஸ்நானம் செய்யும்போது 3 முறை முங்கி எழுந்திருக்க வேண்டும். பிறகு ஒரு சாஸ்திரிகள் சொன்னால் அந்த இடத்திலேயே ஒரு தர்ப்பணமும் செய்யலாம். அதை முடித்து கொண்டு உடனடியாக திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும். திருக்கோயிலில் 22 தீர்த்தங்களில் நீராட வேண்டும். சாஸ்திரிகள் உங்களுக்கு கூடிய ஒரு துணைக்கு ஒரு ஆளையும் அனுப்புவார். அவர் கையில் ஒரு பக்கெட்டையும் எடுத்துக்கொண்டு வருவார். அவருடன் சென்று கோயிலில் வரிசையாக 22 கடல்களுக்கு செல்ல வேண்டிய வழிகளை அவர்களே மார்க் பண்ணி வைத்திருப்பார்கள். தொடர்ச்சியாக வரிசையாக 21 கடல்களையும் குளித்துவிட்டு 22 கடலான கோடி தீர்த்தத்திலும் குளிக்க வேண்டும். அங்கு கோடி தீர்த்தத்தை தனியாக ஒரு கேனில் கலெக்ட் பண்ணி வைத்துக்கொள்ளவும். அதற்கு தேவையானபடி 1 லிட்டர் கேனை இங்கிருந்தே எடுத்து செல்லவும். அங்கு 3வது ராமேஸ்வரத்தினுடைய 3வது மண்டபம் மிக விசேஷமான மண்டபம், உலக பிரசித்தி பெற்ற மண்டபம். அங்கு சேது மாதவ தீர்த்தம் இருக்கிறது. அதையும் தரிசனம் செய்ய வேண்டும். முதல் பிரகாரத்திலேயே உங்களுக்கு கோடி தீர்த்தம் இருக்கிறது. ஆனால் அதான் உங்களுடைய கடைசி ஸ்தானமாக இருக்கும். அதையும் நல்லபடியாக முடித்து கொண்டு பிறகு சாஸ்திரிகள் சொல்லுபடி அல்லது உங்களது நடவடிக்கைகள் சொல்கிறபடி அங்கிருந்து வேன் எடுத்துக்கொண்டு நீங்கள் எல்லோரும் தனுஷ்கோடிக்கு செல்லும்படியாக இருக்கும். தனுஷ்கோடிக்கு சென்று அங்கு
அவர்கள் சொல்கிறபடி அங்கு சமுத்திரக்கரை மகா சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சமுத்திர ஸ்நானம் செய்ய வேண்டும். சமுத்திரத்தில் 36 முறை முங்கி எழுந்து 36 முறை ஸ்நானம் செய்துவிட்டு எழுந்து வரும்போது கையில் தேவையான அளவு ஈரமண்ணை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அந்த ஈரமண்ணை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மண்ணினால் 3 லிங்கங்கள் நாமே உருவாக்க வேண்டும். ஒரு லிங்கத்தின் பெயர் சேது லிங்கம், ஒன்றின் பெயர் வேணி லிங்கம், மற்றொன்று பெயர் பிந்து லிங்கம். 3 லிங்கங்களையும் சாத்திரங்கள் சொல்கிறபடி பூஜைகளை செய்ய வேண்டும். அந்த பூஜைகளை செய்துவிட்டு அதற்கு வரும்போது உங்களோட துணிமணி ஈரமாக இருந்தால் வேறு துணிகளையும் மாற்றிக்கொண்டு பூஜையில் உட்காரணும். அப்படி உங்களிடம் துணிமணி இல்லை என்றாலும் கூட ஈரமான துணிகளை நன்றாக புரிந்துவிட்டு 7 முறை உதறிவிட்டாலும் அது காய்ந்த துணிக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு உடை முடித்துக்கொண்டு பூஜையை முடித்துவிட்டு வேணி லிங்கத்தையும் பிந்து லிங்கத்தையும் சமுத்திரத்திலே கலத்து விடலாம். உங்களுடைய சேது மாதவர் என்று சொல்லக்கூடிய அந்த லிங்கத்திற்கு உண்டான மண்ணை கையில் எடுத்துக்கொண்டு ஜாக்கிரதையாக கோடி தீர்த்தத்தையும் எடுத்துக்கொண்டு ஊருக்கு திரும்ப வேண்டும். இது ராமேஸ்வர யாத்திரையின் ஒரு பாகமாக சொல்லப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கின்றன. யாத்திரையின் போது செய்ய வேண்டிய அத்தனை இடங்களுக்கும் சென்று அத்தனை முக்கியமான இடங்களையும் தரிசனம் செய்ய வேண்டும். அதை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நமஸ்காரம்.